மோடி அவர்களுடைய பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இந்தியா ஒன் நேஷன் தான். அதை நோக்கி அவர் போய்கிட்டே இருக்காரு. பக்கத்துல உட்காந்து நம்ம இபிஎஸ் செம்மையா மிச்சர் சாப்பிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனா திராவிட மாடல் அரசு களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கு. இங்க நம்ம தொகுதி மறுவரையை எதிர்த்து பேசினா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை எதிர்த்து பேசுறீங்கன்னு சொல்றாங்க. இந்த சனாதான மூளை இருக்கு எவ்வா முடியல. ஒரு அம்பு எய்யும் பொழுதே அதற்கான காரண காரியங்களையும் வச்சுக்கிற மாதிரி தொகுதி மறுசீரமைப்புல இங்க தமிழ்நாட்டுக்கான பர்சன்டேஜ் முன்னாடி எவ்வளவு இருந்தது? 7.18%. அது எவ்வளவா குறைக்கிறாங்க? 5.77% குறைக்கிறாங்க. இப்ப நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா சவுத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஆகுது. அதாவது கிட்டத்தட்ட 24ல இருந்து 20% மாறுது. ஆனா நார்த்துக்கு பாத்தீங்கன்னா 38ல இருந்து 43 மாறுது. என்னடா நியாயம் இது? ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு நம்ம கேள்வி கேட்டா, நீங்க எதுக்கு மகளிர் இடஒதுக்கீடு குறைக்கிறீங்க அப்படின்னு நம்மளே பார்த்து கேள்வி கேட்கறாங்க. மக்களே யோசிச்சு பாருங்க. மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவுக்கு 2023 எல்லாரும் எதிர்கட்சிகளும் சேர்த்து எல்லாருமே கையெழுத்து போட்டு அதுக்கு எப்பவோ ஓகே சொல்லியாச்சு. ஆனா அத 131 சட்ட மசோதா கூட 334 ஏவ இணைச்சு இங்க பயங்கரமா கபட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறது பிஜேபி தான். சிஏவா இருக்கட்டும், வக்பு சட்டமா இருக்கட்டும், எஃப்சிஆர்ஏவா இருக்கட்டும், எல்லாமே ஜனநாயக படுகொலை. யாருமே இங்க இருக்கக்கூடாது. ஜனநாயகம்ன்ற ஒரு ஒண்ணே இந்தியாவில இருக்கக்கூடாது. இவங்க மட்டும் சனாதன கொள்கையை தலைமையில ஏத்தி வச்சுக்கிட்டு ஒன் இந்தியா ஒன் நேஷன் நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. மக்களே தெளிவாயிருங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கு எதிர்த்து போராடி உங்களுடன் களத்தில் நிற்கும்.